ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டோல்கேட்டில் புதிய வகையிலான கட்டணத்தை பார்த்தா வசூலிப்பதற்காக மத்திய அரசு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது நம்ம டோல்கேட்டில் கலந்து போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான அமௌண்ட்டை நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதில் ஒரு சில புதிய நடைமுறையை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது செயற்கைக்கோள் மூலம் பயண தூரம் கணக்கிடப்பட்டு சுங்கச்சாவடிகள் கட்டணம் வசூலிக்கும் முறை பார்த்தா கொண்டு வராங்க. ஸோ இதுக்கப்புறம் செயற்கைக்கோள் சேட்டலைட் மூலமாகவே நீங்கள் எவ்வளோ தூரம் பயணிக்கிறீங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான அமௌண்ட் வசூலிக்க போகிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் என்ற முறையில் வாகனங்களில் பொருத்தப்படும் ஆன்போர்டு கருவி மூலம் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் வாகனத்தில் ஆன்போர்டு கருவி மூலமாக தான் கட்டணம் வசூலிக்க போகிறாங்க. சுங்கச்சாவடியை கடக்கும் வாகனம் முதல் 20 கிலோமீட்டருக்கு பின் பயணிக்கும் தூரம் செயற்கைக்கோள் மூலம் கணக்கிட்டு கட்டணம் பிடித்தம் செய்யப்படும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சுங்கச்சாவடியை கடக்கும் 20 கிலோமீட்டர் தாண்டி அதுக்கப்புறம் போகிறீங்கன்னா அதுக்கப்புறம் போகிற கிலோமீட்டரை கணக்கீடு செஞ்சு கட்டணம் வசூலிக்கப்படும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாகனத்தை பின்தொடரும் செயற்கைக்கோள் இணைப்பு குறிப்பிட்ட தொலைவுகளில் பொருத்தப்பட உள்ள சிசிடி கேமரா பதிவுடன் ஒருங்கிணைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செயற்கைக்கோள் மூலம் ஒருங்கிணைக்கப்படும் தகவல்களை அடிப்படையாக வைத்து கட்டணம் கணக்கிட்டு வசூலிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எப்போ செயல்படுத்த போகிறோன்னா, முதற்கட்டமாக அதிவிரைவு சாலைகள் முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகளில் இத்திட்டம் அமலுக்கு வரவுள்ளதாக தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ முதற்கட்டமாக அதிவிரைவான சாலைகள் முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகளில் முதற்கட்டமாக கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் போக போக எல்லா இடங்களையும் கொண்டு வருவாங்க. பெரும்பாலான வாகனங்களில் ஓபியு கருவி பொருத்தப்பட்ட பிறகு சுங்கச்சாவடிகள் படிப்படியாக அகற்றப்படும் அப்படின்ற மாதிரி தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது வாகனங்களில் மேக்ஸிமம் ஒரு 90% எல்லா வாகனங்களுமே இந்த ஓபியு கருவி பொருத்திட்டாங்க அப்படின்னா எல்லா டோல்கேட்டுமே நாங்கள் ரிமூவ் பண்ணிவிடுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாகனங்களில் பொருத்தப்படும் ஆன்போர்டு யூனிட்டுகளை அரசு இணையதளங்களை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் வாகனங்கள் நீங்கள் பொறுத்துக்கிற ஆன்போர்டு யூனிட்டுக்கான அந்த கருவியை அரசு வெப்சைட் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இனி புதிதாக விற்பனைக்கு வரும் வாகனங்களில் இந்த ஆன்போர்டு கருவியை தயாரிப்பு நிறுவனங்களே பொருத்தி விற்பனை செய்யும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ புதுசாக இப்போ வாகனம் தயாரிக்க போகிறோன்னா இதுக்கப்புறம் அந்த ஆன்போர்டு கருவியை வச்சு பொறுத்தா தயாரிப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்கள் தினமும் 20 கிலோமீட்டர் வரை கட்டணமின்றி செல்ல முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் போகிறீங்க அப்படின்னா தினமும் 20 கிலோமீட்டர் நீங்கள் ஃப்ரீயாகவே போய்க்கலாம். டோல்கேட்டுக்கு நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் நீங்கள் ஃப்ரீயாக போய்க்கலாம். அதுக்கு மேலே தான் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் தாண்டி தான் கணக்கீடு பண்ணி உங்களுக்கு இது பண்ணுவோம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த புதிய முறையால் தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியை ஒட்டிய பகுதியில் வசிக்கும் மக்களும் பயன்பெற முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு புதிய தகவல்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தா டோல்கேட்டில் புதிய ஒரு நடைமுறையை கட்டணம் வசூலிப்பதற்கு மத்திய அரசு நிர்ணயிச்சிருக்காங்க. முதற்கட்டமாக ஒரு சில இடங்களில் பார்த்தா சொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறம் போக போக எல்லா இடங்கள்லையுமே இது நடைமுறைக்கு வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.